வணக்கம் துலாம் ராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? ராசி மண்டலத்தோட 7வது ராசியான நீங்க காற்று தத்துவத்தை கொண்டவங்க. சுக்கிர பகவான ராசிநாதனாக கொண்ட நீங்க எப்பவுமே ஒரு நயத்தோடும் நாகரிகத்தோடும் நடந்துப்பீங்க. தர்மம் அதர்மம் இது ரெண்டுக்கும் நடுவுல சமநிலை தவறாத உங்களோட அந்த தராசு குணம்தான் உங்களை ஒரு சிறந்த நீதிபதியா மத்தவங்க முன்னாடி நிறுத்துது. வாழ்க்கையில எத்தனையோ ஏற்ற இறக்கங்களை சந்திச்சாலும் மத்தவங்களுக்கு முன்னாடி சிரிச்ச முகத்தோட இருக்கிற உங்க மனப்பக்குவம் யாருக்கும் வராது. இந்த மார்ச் 2026 மாசம் உங்களுடைய அந்த பொறுமைக்கும் நேர்மைக்கும் கிரகங்கள் என்ன மாதிரியான ராஜயோகத்தை தரப்போகுதுன்னு ஒரு உற்ற நண்பனா உங்ககிட்ட மனசு விட்டு பேச போறேன். இந்த வீடியோவை நிதானமா கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் ஒரு பொற்காலம் ஆரம்பமாக போகுது. பொதுவா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு வெற்றி மேல் வெற்றி குவியும் மாசம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே அற்புதமா இருக்கு. சனி பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல மீனத்தில் அமர்ந்து சத்ரு சம்ஹார யோகத்தை தர்றாரு. 6ல சனி வந்தாலே உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதோட மட்டும் இல்லாம குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறாரு. 9ஆம் இடத்து குரு கோடி நன்மைகளை தருவார். இதுதான் இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு நடக்க போகுது. கடந்த காலத்துல நீங்க இழந்த கௌரவம், பணம், செல்வாக்கு எல்லாமே இந்த மாசம் வட்டியும் முதலுமா உங்ககிட்ட வந்து சேரும். சரி, முதல்ல உங்களோட வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். 6ஆம் இடத்து சனி உங்களோட எதிரிகளை சுத்தமா துவம்சம் பண்ணிடுவாரு. அலுவலகத்துல உங்களுக்கு எதிரா வேலை செஞ்சவங்க இப்போ உங்க முன்னாடி வந்து பணிஞ்சு நிப்பாங்க. வேலையில ஒரு பெரிய ப்ரொமோஷன் அல்லது இடமாற்றம் நீங்க விரும்புற மாதிரியே கிடைக்கும். வேலையில்லாம திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாசம் கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை அமையும். வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா இரும்பு, சிமெண்ட், ஆடை ஆபரணங்கள் அல்லது ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்றவங்களுக்கு லாபம் கொட்டும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க துணிஞ்சு இறங்கலாம். ஏன்னா பாக்கிய குருவோட அருள் உங்களுக்கு முழுசா இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த மாசமா இருக்கும். 9ல குரு இருக்கிறதால தடைப்பட்டு வந்த பணவரவுகள் தடையின்றி வந்து சேரும். பழைய கடன்களை அடைச்சிட்டு நிம்மதியா தூங்குவீங்க. நிலம், வீடு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அது மூலமா பெரிய தொகை கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. மார்ச் மாசம்னாலே கணக்கு வழக்குகளை முடிக்கிற நேரம். அதுல உங்களுக்கு சாதகமான சூழலே நிலவும். ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க இந்த மாசம் நல்ல லாபத்தை எடுப்பீங்க. ஆனா 5ல ராகு இருக்கிறதால ஆசைப்பட்டு பெரிய தொகையை சூதாட்ட மாதிரியான விஷயங்கள்ல போட வேண்டாம். உழைச்சி வர்ற பணம் உங்களுக்கு நிலைச்சு நிக்கும். முக்கியமா பெண்கள் மற்றும் வெளிநாட்டு யோகம் பத்தி பார்த்தா, துலாம் ராசி பெண்களுக்கு இது ஒரு ஆபரண சேர்க்கை தரும் மாசம். ரொம்ப நாளா நீங்க வாங்கணும்னு நினைச்ச நகை அல்லது விலை உயர்ந்த பொருட்களை இந்த மாசம் வாங்குவீங்க. குடும்பத்துல உங்களோட மதிப்பு பல மடங்கு உயரும். 9ல குரு இருக்கிறதால சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். திருமணத்திற்காக காத்துக்கு இருக்கிறவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் அமையும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அல்லது படிக்க போகணும்னு முயற்சி செய்யறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் மாசம். விசா பிரச்சனைகள் ஈஸியா முடியும். பூர்வீக சொத்துக்கள் மூலமா பெண்களுக்கு இந்த மாசம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில இந்த மாசம் ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் எல்லாம் மாறி அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். 11ல கேது இருக்கிறதால மூத்த சகோதரர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனா அதை நீங்க ஈஸியா சரி செஞ்சிடுவீங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்ச தம்பதிகளுக்கு இந்த மார்ச் மாசம் ஒரு நல்ல செய்தியை தரும். பிள்ளைகளோட உயர்கல்விக்காக நீங்க எடுக்கிற முயற்சிகள் 100% வெற்றி தரும். தூரத்து உறவினர்கள் மூலமா ஒரு மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும். வீட்ல ஆன்மீக விசேஷங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க நீங்க ரொம்பவே தெம்பா இருப்பீங்க. 6ல சனி இருக்கிறதால நீண்ட காலமா இருந்த நோய்கள் கூட இந்த மாசம் குணமடைய ஆரம்பிக்கும். ஆனா 5ல ராகு இருக்கிறதால ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அல்லது அஜீரண கோளாறுகள் வரலாம். அதனால உணவுல மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட வச்சுக்கோங்க. வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. தினமும் ஒரு 20 நிமிஷம் நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்யுங்க. அது உங்க மனசை இன்னும் உற்சாகமா வச்சிருக்கும். உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் உங்களை நீங்களே அழகா வச்சுக்கிறது உங்க மன அழுத்தத்தை குறைக்கும்.
மாணவ நண்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். பாக்கியஸ்தான குருவோட பார்வை உங்க மேல இருக்கிறதால நீங்க எதை படிச்சாலும் அது உங்க மனசுல பசுமராணி போல பதியும். மார்ச் மாசம் பரீட்சை நேரம்ங்கிறதால உங்களோட முழு திறமையும் காட்டுவீங்க. ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். போட்டித் தேர்வுகள் எழுத போறவங்களுக்கு இந்த மாசம் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். உயர் படிப்புக்காக நீங்க நினைச்ச காலேஜில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மார்ச் மாதம் இன்னும் சிறப்பா அமைய நான் ஒரு சின்ன ஆலோசனைய சொல்றேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார வழிபடுங்க. வெள்ளை நிற மணல்கள் சாத்தி லலிதா சஹஸ்ரநாமம் கேளுங்க. அது உங்களுக்கு இன்னும் பெரிய யோகத்தை தரும். அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு அருகில இருக்கிற சிவன் கோயில்ல இருக்கிற காலபைரவரை வழிபடுங்க. ஆறுல இருக்கிற சனியோட அருளை பெற காகத்துக்கு அன்னம் வைங்க. முடிஞ்சா ஏழை பெண் குழந்தைகளுக்கு படிப்புக்கோ அல்லது திருமணத்துக்கோ உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. உங்களோட ராசிநாதன் சுக்கிரனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். மொத்தத்துல இந்த மார்ச் மாதம் துலாம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர போற மாசமா இருக்கு. காலம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. தயக்கத்தை விட்டுட்டு துணிச்சலா செயல்படுங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கே. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நன்றி. அப்புறம் துல்லியமாக கிரகங்களை கணித முறையில கணித்து நம்ம தமிழ் நண்பர்களுக்கு இலவசமா சொல்லி வருகிறேன். மக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் முருகா துணை. ஸ்ரீ முருகா அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி மக்களே.